மதுரையில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த அழகர் கோவில் இருக்கு. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட பெரிய மதில் சுவர்கள் இந்த அழகர் கோவில்ல இருக்கு. சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் சொல்லலாம். நம்ம இதுல நிறைய பேர் பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சித்திரை மாசத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாணத்துக்கு அப்புறமா அழகர் ஆத்துல இறங்குறத லட்சக்கணக்கான மக்கள் கூடி அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுவோம். அந்த அழகர் இந்த அழகர் கோவில்ல இருந்து தான் கிளம்பி வராரு. அந்த அழகர் ஆடி பாடி தன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு தாமதமாக வராரு. இதனால தன்னுடைய தங்கச்சி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இதோட வருத்தத்தோட திரும்பி அந்த அழகர் வைகை ஆத்துல நீராடிட்டு மீண்டும் வண்டி வழியாக தன்னுடைய இலக்கைக்கு செல்வதாக சொல்லப்படுது. அழகர் கோவில் மலை உச்சியில தீர்த்தக்கரை ராக்காயம்மன் இருப்பாங்க. நம்ம போன உடனே முதல்ல தீர்த்தம் ஆடிட்டு அங்க இருக்க ராக்காயம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோம்னா முருகன் 6 படையில ஒரு படையான பழமுதிரி சோலை முருகன் கோவில் இங்க தாங்க இருக்கு. இங்க நம்ம முருகன் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே வந்தோம்னா அழகர் இருப்பாரு. அழகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா நம்ம கருப்பணசாமி இருப்பாரு. பயங்கர உயரமான 2 சந்தன கதவுகளோட உயரமான அருவாளோட இருக்கிற நம்ம கருப்பணசாமியை பார்த்த உடனே நமக்கு ஒரு பயமாகவும் இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற அருவாளை பார்த்தாலே யாரும் தப்பு செய்யணுன்றதை யோசிப்பாங்க.